ஹாய் மக்களே, அனைத்து இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் ஈத் முபாரக், ரம்ஜான் தின நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோவை நான் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடியே போடணும்னு நினச்சேன். பட் இன்றைக்கி போட்டால் தான் இந்த வீடியோ கரெக்டாக இருக்குங்கிறதுக்காகவே இன்றைக்கி இந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். கடந்த ஒரு வாரமாக அனைத்து ஊடகங்களாலும் அதிகமாக பகிரப்பட்ட, அதிகமாக பேசப்பட்ட, அதிகமாக வைரலான வீடியோ மோகன்லால் அண்ட் மம்முட்டி. ஒரு இஸ்லாமிய நண்பனுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக ஒரு இந்து நண்பன் சபரிமலையில் போய் அவருக்காக கடவுள்கிட்ட வேண்டினதை ஒரு மிகப்பெரிய தப்பாக, ஒரு மிகப்பெரிய பாவச் செயலாக அப்துல்லா அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளர், அதாவது மத்தியமம் அப்படிங்கிற ஒரு பத்திரிகையாளரால் விமர்சிக்கப்பட்டது எல்லா ஊடகங்களையும் பேசும் பொருளாச்சு. ஒரு உடம்பு முடியாத ஒரு நண்பனுக்காக ஒரு கோவிலில் போய் அவரோட மத நம்பிக்கைப்படி அந்த சாமிகிட்ட அவரோட உடல் நலம் சரியாகணும் அப்படின்னு வேண்டுறதுல என்ன தப்பு இருக்குங்கிறது எனக்கு புரியல. எஸ்பெஷலி பத்திரிகையாளர் அப்துல்லாங்கிறவர் ஒரு பத்திரிகையாளராக இருக்கணும், ஓரளவுக்கு ஒரு காமன் சென்ஸ், ஒரு பேசிக் சென்ஸ் இருக்கணும். எஸ்பெஷலி இந்த பத்திரிகையாளர் தாங்க இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சு நிறைய ஊடகவியலாளர், நிறைய நல்ல பத்திரிகையாளர் இருக்காங்க. நான் அவங்கள சொல்லலை, தரம் குறைந்த பத்திரிகையாளர்கள் நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். அவங்க தாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய கிண்டி விடுறாங்க. இந்த மத பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்துறது, இந்த கடவுள் நம்பிக்கை இல்லை, இந்த ஜாதி பிரச்சனையை ஏற்படுத்துறது, இவங்கெல்லாம் இந்த நிறைய பத்திரிகையாளர் தான் இந்த மாதிரி வேலைகளை பண்ணுறானுங்க. அதில் இந்த அப்துல்லாங்கிற ஒரு ஆள் ரீசெண்டாக க்ரியேட் பண்ண இஷ்யூ ரொம்ப பெரிய இஷ்யூ ஆகிருக்கு. சமீபத்தில் வெளியான நியூஸில் மம்முட்டி அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அப்படிங்கிறதுக்காக நண்பன், ஒரு எல்டர் பிரதர் அப்படிங்கிற முறையில் மோகன்லால் சபரிமலைக்கு போய் அங்கே ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் யார் யாருக்காக நம்ம வேண்டிக்கிறோங்கிற ஒரு பேர் எழுதி கொடுக்கணும். அந்த பேரில் மம்முட்டி பேரை எழுதி அவருடைய இஸ்லாமிய பேரை அதில் மென்ஷன் பண்ணி அந்த தேவஸ்தானத்தில் கொடுக்குறாரு. இந்த பேர் எழுதி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, இந்த லிஸ்ட்டு ரகசியம் காக்கப்பட வேண்டியது. இது எப்படி பத்திரிகையாளர்களுக்கு தெரிய வந்ததுங்கிற ஒரு மிகப்பெரிய சர்ச்சையான கேள்வியை சபரிமலை தேவஸ்தானம் மீது மோகன்லால் எழுப்புறார். இதுக்கு சபரிமலை தேவஸ்தானமும் விளக்கம் கொடுத்துருக்கு. என்னென்னா, இது அவரோட கூட அவரோட நண்பர் தான் இதை பத்திரிகையாளருக்கு வெளியிட்டிருக்காங்க. எங்கள் சைட்லேருந்து நாங்கள் யாரும் பண்ணலை அப்படிங்கிறத ஒரு மறுப்பு தெரிவித்து ஒரு கருத்து வெளியிட்டிருக்காங்க. எனக்கு என்ன கேள்வினா, இதில் என்ன தப்பு இருக்குது? ஏன் நண்பனுக்கு உடம்பு சரியில்லைங்க, நான் போய் என்னோட நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரி நான் எந்த கடவுளை நான் நம்புகிறேனோ அந்த கடவுள்கிட்ட போய் வேண்டுறதுல என்ன தப்பு இருக்குது? இதை ஒரு தப்புன்னு ஒரு பத்திரிகையாளர், ஒரு மத்தியமங்கிற ஒரு பெரிய பத்திரிகையோட எடிட்டர் கொடுக்குறாருன்னா நான் அவரோட அறிவுத்திறமையை யோசித்து பார்க்குறேன். இவரெல்லாம் எப்படி எடிட்டர் ஆனாருங்கிறது எனக்கு இன்னும் புரியல. ஒரு சிம்பிள் தாங்க, ஒரு சிம்பிள் லாஜிக் சொல்கிறேனே. எங்கள் அம்மாவும் அம்மா தான். பக்கத்து வீட்டில் எங்கள் அம்மா வயசுக்கு சேர்ந்த ஒரு அம்மா இருப்பாங்க, நான் அவங்களையும் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். இந்த பக்கம் உள்ளவங்களையும் நான் அம்மான்னு தான் கூப்பிடுவேன். ஏன், எனக்கு நிறைய இஸ்லாமிய நண்பர்கள் இருக்காங்க, கிறிஸ்தவ நண்பர்கள் இருக்காங்க. அவங்க அம்மா எல்லாரையுமே நான் அம்மான்னு தான் கூப்பிட்றேன். அவங்களெல்லாம் நான் அம்மான்னு கூப்பிட்றதுனால என்னோடய அம்மா இல்லைன்னு ஆயிருமா? என்னோடய அம்மாவோட வயதை ஒத்து அவங்களாம் இருக்கிறதுனால அவங்களையும் நான் பாசத்தோடு என்னோடய நண்பனோட அம்மாவை அம்மான்னு கூப்பிட்றதுல எந்த தப்பும் இல்லைங்க. கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இது தாங்க. எல்லா கடவுளும் ஒன்று தாங்க. வழிபடுற முறை வேணால் வித்தியாசமாக இருக்கலாம், பட் அந்த நோக்கங்கிறது ஒரே விஷயந்தான். இது ஒரு பெரிய இஷ்யூவாக்கி பேசியிருக்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. எனக்கு இதில் நகைச்சுவையான விஷயம் என்ன தெரியுமா, அப்துல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். என்னென்னா, இஸ்லாமியர் ஆகிய மம்முட்டி வேறு எந்த கடவுளையும் வழிபடக்கூடாது, அல்லாவை தவிர வேறு எந்த வேண்டுதல்களோ இல்லை எந்த விதமான வழிபாட்டு முறைகளோ செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் வைக்கிறார். நம்ம அதை மதிக்கிறோம். ஓகே, ஒவ்வொரு கடவுளுக்கும் ஒவ்வொரு மதத்துக்கும் ஒரு வழிமுறைகள் இருக்குது, அதை பின்பற்ற வேண்டியது நியாயமான விஷயம். பட் இதில் ஒரு ஸ்டெப்பு மேலே போய் மோகன்லால் மன்னிப்பு கேட்கணும், பகிரங்க மன்னிப்பு கேட்கணும், ஈவன் மம்முட்டியும் மன்னிப்பு கேட்கணும். மன்னிப்பு கேட்குற அளவுக்கு என்னங்க தப்பு பண்ணிட்டாரு? ஒரு கடவுள்கிட்ட போய் வேண்டுறது ஒரு பெரிய குத்தமாக, ஒரு பெரிய தப்பாக, என்னென்ன பெரிய தப்பு பண்ணவங்களெல்லாம் விட்டுட்டானுங்க. இது ஒரு இஷ்யூவே இல்லை, இது அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆக்கி வச்சுருக்கானுங்க. ஒரு லேமேன் கூட தெரியுங்க இது தப்பு இல்லைன்னு. இதை ஒரு தப்புன்னு சொல்லி ஒரு ஊடகவியலாளர் சொல்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் இருக்குது, நகைச்சுவையாகவும் இருக்குது. மம்முட்டி அவர்களுடைய திரைப்படங்களை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் புரியும். அவர் ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் அவர் நிறைய திரைப்படங்களில் ஒரு கிறிஸ்டியனாகவும் ஒரு ஹிந்துவாகவும் அவ்வளோ நேச்சுரலாக நடிச்சிருப்பார். ஈவன் ஒரு ரியல் கிறிஸ்டியன், ஈவன் ரியல் ஹிந்து அந்த மாதிரி பண்ண முடியாதுங்க. அவ்வளவு நேர்த்தியாக, அவ்வளவு பக்தியாக அவர் பண்ணும்போது அதில் ஒரு பக்தி தெரியும். நான் ஒரு இஸ்லாமியர், நான் இன்னொரு மதத்தை சார்ந்தவங்களை பண்ணும்போது அதில் எந்த விதமான தவறும் இழைத்திடக்கூடாது. அதை பண்ணும்போது அந்த கேரக்டர் அவர் பக்தியோடு பண்ணுறாரு அப்படிங்கிறது புரியும்.
அவ்வளவு ஒரு நல்ல கலைஞனை இந்த மாதிரி ஒரு கீழ்த்தரமான ஒரு பாலிட்டிக்ஸ்குள்ளே இழுத்து விட்டு இந்த மாதிரி சர்ச்சைக்குள்ளெல்லாம் பேசுகிறது வந்து இட்ஸ் ரியலி ஹர்ட்ஸ். கலைத்துறைக்குள்ளே இந்த மாதிரி பாலிட்டிக்ஸ் எல்லாம் இந்த மாதிரி அரசியலெல்லாம் கொண்டு வரக்கூடாதுங்க. கலைத்துறை வேறு, பாலிட்டிக்ஸ் வேறு. யூடியூப்பில் போய் சர்ச் பண்ணி பாருங்கள், முஸ்லீம்ஸ் ஆஃபரிங் டு ஹிந்து டெம்பிள் அப்படின்னு நிறைய நூற்றுக்கணக்கான வீடியோ இருக்குங்க. அதில் ரீசெண்டாக காஞ்சிபுரத்தில் ஒரு அம்மன் கோவிலில் குடமுழுக்கு விழா, ஐ திங்க் பெரிய கும்பாபிஷேகம் மாதிரி ஏதோ ஒரு பெரிய விழா, ஒரு ஜஸ்ட் ஒரு 6 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. அந்த விழாவில் இஸ்லாமிய சகோதரர்கள் அந்த கோவிலுக்கு கொண்டு போய் அந்த கடவுளுக்கு படைக்கிறதுக்காக நிறைய கிஃப்ட்ஸ், நிறைய ஆஃபரிங் பண்ணுறதுக்கு பூ, ஃப்ளவர், அந்த காணிக்கை மாதிரி நிறைய விஷயங்கள் கொடுக்குறாங்க. ஈவன் அந்த அர்ச்சகர் வந்து தீபாராதனை காமிக்கிறாரு, அதை அவங்க தொட்டு ஒத்திக்கிறது அவ்வளோ நல்லா இருங்க பார்க்குறதுக்கு. இதுதாங்க ரியாலிட்டி சொசைட்டி. பட் இந்த மாதிரி தரம் தாழ்ந்த ஊடகவியலாளர்கள், தரம் தாழ்ந்த பத்திரிகையாளர்கள், எல்லாரையும் சொல்லலை, ஒரு சிலர் பண்ணுற விஷயங்களால தான் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாமே ரொம்ப தரம் தாழ்ந்து பேசப்படுது. இவ்வளோ எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் நிறைய முஸ்லீம் இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க. எங்கள் அம்மா அப்படியே அம்மா மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க, தாய் பார்க்குற மாதிரி பார்ப்பாங்க, அவ்வளோ மரியாதையாக நடத்துவாங்க. எனக்கும் நிறைய இஸ்லாமிய சகோதரர்கள் இருக்காங்க. நான் அவங்க வீட்டுக்கு போனேன்னா, நான் வந்து ஒரு வெஜிடேரியன் அப்படிங்கிறதுனால நான் உள்ளே போகிறேன்னா அவங்க பயந்து எல்லாத்தையும் ஒளிய வைப்பாங்க. ஐயோ அவன் வந்திருக்கான், நம்ம மட்டன் கிட்ட நான் அவன் கண்ணுக்கு மாட்டிடக்கூடாது, அவனுக்கு மரியாதை கொடுக்கணும், அவங்களோட ரிலீஜியனை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னு அவங்க செய்கிற அந்த விஷயம் பார்க்கவே ஆச்சரியமாக இருக்குங்க. சில தரம் தாழ்ந்த கேரக்டர்ஸ் இருக்கும். இந்த அப்துல்லா அவருக்கு இந்த விஷயம் தெரியுமா தெரியாதான்னு எனக்கு தெரியல. சபரிமலைக்கு போகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இது தெரியும். வாவர் மசூதின்னு ஒரு விஷயம் இருக்கும். நீங்கள் சபரிமலைக்கு இப்போ ஐயப்பனை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி முதல் மரியாதை வந்து அந்த மசூதிக்கு போய் செலுத்திட்டு தான் போவாங்க. அது ஒரு இஸ்லாமிய சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல ஒரு ஹிந்து மக்கள், ஹிந்து நம்பிக்கையை ஃபாலோ பண்ணுறவங்க அந்த கடவுளுக்கு மரியாதையை கொடுத்துட்டு தான் ஐயப்பனுக்கே அடுத்த போய் மரியாதையை கொடுக்குறாங்க. இது ஏன் அப்துல்லா அவருக்கு தெரியாமல் போச்சு? அது ஏன் அவர் ஒரு சர்ச்சையாக பேசலை? சொல்ல வேண்டியதானே, நீங்கள் யார் இந்த கோயிலில் வந்து எதுவும் ஆஃபரிங் கொடுக்க வேணாம் அப்படின்னு. அங்கே தாங்க மக்கள் மத நல்லிணக்கத்தோடு நல்லா தான் வாழ்கிறாங்க. சில பேர் சொல்கிறாங்க இந்த கான்ட்ரவர்சி வந்து மம்முட்டியும் மோகன்லாலும் சேர்ந்து இப்போ ஒரு படம் நடிச்சிட்டு இருக்காங்க, அந்த படத்துக்குரிய ப்ரொமோஷன்ஸுக்காகவும் ஈவன் எம்புரான் படத்தோட ப்ரொமோஷன்ஸுக்காகவும் இதை இப்படி க்ரியேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. பட் மோகன்லால் மம்முட்டிக்கு ஒரு ப்ரொமோஷன்ஸ் தேவை. ஆல்ரெடி தே ஆர் சூப்பர் ஸ்டார்ஸ். அவங்க ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். அவங்களுக்கு இந்த மாதிரி தரம் தாழ்ந்த விமர்சனங்கள்லாம் தேவையில்லைங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து. ஒரு நண்பன் ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் நண்பனுக்காக கடவுள்கிட்ட போய் வேண்டுறது தப்புன்னா இங்கே கேள்வி கேட்க வேண்டியது அந்த மதத்தையோ அந்த மனுஷனையோ இல்லைங்க, நாமளே கேள்வி கேட்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம சரியான டைரக்ஷனில் தான் போய்கிட்டு இருக்கோமா அப்படின்னு. தட்ஸ் ஆல் மக்களே. மறுபடியும் அனைத்து என் இஸ்லாமிய சொந்தங்களுக்கும் ஈத் முபாரக், ஹாப்பி ரம்ஜான். காட் பிளஸ் யூ ஆல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.